தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு. நான் சொன்னது போல் நம் நாட்டு படைப்பாளி ஒருத்தரை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அஷானியை தெரியுமா? தெரியும். கெல்மிஷாவை தெரியுமா? தெரியும். இந்திரஜித்தை தெரியுமா? தெரியும். இவங்க எல்லாமே ஸ்ரீலங்காவில் இருந்தவங்க தான். நம்ம கூட இருந்து அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினவங்க தான். ஆனால் அவங்கள இங்கே இருக்கக்குள்ளே நாங்கள் அந்த அளவு கொண்டாடினோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு இந்தியாவுக்கு போகணும், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், அப்போ தான் அவங்கள நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே போல் நாங்கள் நேத்ரா டிவியினூடாக இளம் படைப்பாளிகள் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அவங்கள யாரையாவது உங்களுக்கு நினைவுக்கு வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிள்ளைகளை நம்ம கைவிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இங்கே அத்தனை திறமைகள் இருக்கு. ஒரு லைக் அல்லது ஒரு ஷேர் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ அவர்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் இங்கே வர படைப்பாளிகள் இந்த திறமைகளை நீங்கள் சற்று ஆதரிச்சிங்கன்னா ஒரு லைக் போதும், ஒரு ஷேர் போதும். அதை பார்த்து இன்னொருத்தர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இதை நாங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். நேத்ராவினூடாக இளம் படைப்பாளிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் வாய்ப்புகளை வழங்கிட்டுருக்கோம். அந்த வகையில் தான் இன்றைக்கும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவர்கிட்ட நாங்கள் ஆரம்பத்தில் கதைக்கும்போது நிறைய ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு வளமும் இல்லாமல், எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல், தன்னை ஒரு திறமையாளியாக தன்னால் இன்னும் பலரை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு செயற்படுற ஒரு இளைஞர் தான் வந்திருக்காரு. இவர் நுவரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை ரதலை பிரதேசத்தை சேர்ந்த வின்சன் அவர்கள். வணக்கம் வின்சன். வணக்கம். இவரை பற்றி நான் விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இவர் ஒரு நடிக்கக்கூடியவர், பாட்டு பாடக்கூடியவர், திரைக்கதை அமைக்கக்கூடியவர், இயக்கக்கூடியவர், இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இவர் எங்கேயாவது போய் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த துறை மீதான ஆர்வம் இருந்துச்சுங்க சார்? வணக்கம். முதலாவதாக பல கலைஞர்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்த நேத்ராவில் ஒரு சிறிய கலைஞனான என்னையும் தெரிவு செய்து கொண்டு வந்த நேத்ராவுக்கு முதல் வணக்கம், நன்றி. அதாவது நான் நுவரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை ஒரு ஊரில் ரதலை ஒரு பிரதேசத்திலிருந்து வின்சன். இசைத்துறைன்னு இல்லை, பெஸ்ட்டு ஒரு கலைத்துறை, கலையில் என்ன சரி சாதிக்கணும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தொடங்கினதை தான் ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்த ஒரு பையன்னு வைக்கலாம், ஒரு சுட்டி பையன்னு. அப்போ படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்க நேரம் தான் ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு படம் எடுப்போம், ஒரு டீம் ஒன்று இருக்காங்க, படம் ஒன்று எடுப்போம் அப்படின்னு. அப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு அவ்வளோ வளங்கள் இல்லை, நம்மளோட கேமராவா எதுவுமே இல்லை. அப்போ டக்குனு யோசித்தோம், ஒரு 12 பேர் இருக்கும் தானே, ஒரு இசைத்துறையில் ஒரு மியூசிக்கல் ஷோவுக்கு ஒரு ரெடி ஆகிற மாதிரி ஒரு செட் ஒன்று உருவாக்கும் அப்படின்னு ஒரு 12 பேரும் கதைச்சி நம்மளோட செட்டில் கதைச்சி என்னென்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுங்க அப்படின்னு கதைச்சி அவங்கவுங்கள யோசித்தாங்க. நான் ட்ரம்மை பழகிறேன், நான் ஓகன் பழகிறேன், நான் கிட்டார் பழகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்று செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஒன்று உருவாக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு முதல் ஸ்டெப்ஸ். அப்போ அந்த இசைத்துறையில் அதுக்கப்புறம் எனக்கு பாடுறது தான் ஆசை. நான் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தொட்டு பார்த்தாலே நம்மளோட பரம்பரையிலையும் இல்லை, பின்னணியும் இல்லை, அங்கிட்டு கிளாஸோ இல்லாட்டி யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்கிற அளவுக்கு கூட ஒரு பின்னணி இல்லை. அப்போ எல்லாம் பழகுனாங்க. அப்போ முதல் ஷோ ஒன்று திருப்திகரமாக எல்லோரும் சல்லி போட்டு செஞ்சோம். அடுத்து நமக்கு ட்ராமா தானே, ட்ராமா. அப்போ 10 பேரை சேர்ந்து ட்ராமா செய்வோம் அப்படின்ட்டு நம்ம மெனக்கட்டு ட்ராமா ஒன்று செய்வோம், பெரிய அளவில் செய்வோன்ட்டு கதைச்சோன்னே எல்லாருக்கும் முகத்தை காட்டி நடிக்க வைக்கும், எனக்காக இருந்தாலும் வைக்கும். அப்போ அதனால பிளான் பண்ண மைமில் உருவாக்கும் அப்படின்னு மைமை வச்சு பல படைப்புகளை கொடுத்தோம். பெஸ்ட்டாக இருந்துச்சு. யூத்துக்கான மோட்டிவேஷன், வரலாறு சம்பந்தமான கதைகள், ஃபொரீனுக்கு அம்மா போயிட்டா படுற அந்த மாதிரி பல மைம் ட்ராமாஸ் உருவாக்கிட்டு இருக்க நேரம் சில நமக்காக முன்னுக்கு எடுத்து போகையில் பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு அவ்வளவும் ஸ்டொப் ஆகிடுச்சு. மியூசிக்கல் ஷோ செய்யலாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம வாய்ப்பு தேடி கிடைக்கல, நமக்கு ஹோல் ஒன்று கிடைக்கல, ஒரு மேடை கிடைக்கல. அப்போ ஒரு மேடை கிடைத்தால்தான் ஆடக்கூடியவன் ஆடலாம், தனியாக ரூமில் ஆடி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அதனால் அப்படியே தொடங்கி அப்படியே டல்லாகி எல்லாம் இருந்தாச்சு. இப்போ தனியாக எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது, ஒன்றும் இல்லாமல் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் சரி ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை எழுதுன்ட்டு ஷார்ட் ஃபிலிமை கொஞ்சம் யோசித்து ஷார்ட் ஃபிலிம் யோசிக்கிற நேரம் பின்னணிக்கு மியூசிக் வேணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு சும்மா நானே வாயில் தாளத்தை போட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உருவாகினது தான் என்னோட மியூசிக். அதுக்கப்புறம் நானாக சும்மா இதை பிடிச்சா இந்த சவுண்டு வருது, அப்போ இதில் இந்த ராகத்தை சும்மா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு உருவாக்கி முதலாவதாக கவர் சாங் நானும் தங்கையும் ஒரு பியானோவை மட்டும் வச்சு பியானோ சவுண்டும் கொடுத்து தங்கச்சி நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி
அதுவும் சும்மா செஞ்சதை யாருக்கும் நீ காட்டாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. செஞ்ச ஒரு படைப்பு ஒரு 4 பேர் தெரிஞ்சு அதை பார்த்து அதில் உள்ள ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லை இன்னும் வளரணும்னு சொன்னால் தான் ஒரு படைப்பாளிக்கான ஒரு பலன். அப்போ அதை இட்டு யூடியூப் ஒரு சேனல் உருவாக்கும் அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ஆசை 1 2 இல்லை 1000க்கு மேலே. அதனால் யூடியூப் சேனல் பேரும் ஆசைகள் ஆயிரும். அப்போ ஆசைகள் ஆயிரும்னு உருவாக்கி அதில் போட்டோம். பியானோ வச்சு நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அந்த மாதிரி சில பாடல்கள் போட்டு வரணும். அப்புறம் படிப்படியாக பியானோவோட கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் சேர்த்து பார்ப்போம். அப்புறம் அடுத்த பாட்டுக்கு பியானோட கொஞ்சம் ட்ரம் சேர்த்து பார்ப்போம். அப்படின்னு ஆரம்பித்து வந்து எனக்கு வந்து அந்த அப்படி ஆரம்பித்து வர நேரம் சப்போர்ட்டிவாக இப்படி செய்வோம், இப்படி கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி என்னோட கூட இருந்தது குட்வி. அதனால தான் அவர் வந்து ஒரு களிமண் போல். அவரை வந்து எப்படி சொல்லலான்னா எப்படி வேணுமோ வளைக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இந்த செய்வோம் அப்படின்னா அதுக்கு இந்த இப்போ ஒரு பாட்டு எழுதணும். இப்போ அவரும் ஒரு பின்னணியில் ஒரு இசைத்துறையோ இல்லாட்டி ட்ராமா துறையோ எந்த ஒரு பின்னணியும் இல்லாதவர். ஒரு கலையில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர் குட்வி, நீங்கள் நடிச்சாகணும், அழுது விழுந்து நடிக்கணும் அப்படின்னு நம்பி கொடுத்தேன். இப்படி நடிக்கணும், இப்படி விழுங்க, இப்படி கதை மைம் பேச்சு இல்லை, வெறும் எக்ஷன். பேச்சாக இருந்தால் சமாளிச்சிடலாம். ஆக்டிங்லாம் அழுகிறத காட்டணும், சிரிக்கிறத காட்டணும். அப்படி ஒரு லைவ் ப்ரோவும் 500 யூத் இருக்கிறாங்க. அது பெரிய ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுதான் நம்மள்ட்ட முதல் இது வெற்றி. அப்போ அதில் நான் வளைக்கக்கூடிய அளவுக்கு வளையிறவர். அதனால தான் என்னோட எல்லா துறையிலையும் அவரை வச்சுக்கிறது. அப்போ முதல் பாட்டு அனுபவம் எழுதுகிற நேரம் மியூசிக் சும்மா இப்படி ஒரு மியூசிக் ஒன்று போட்டால் அப்போ கவர் சாங் செஞ்சுட்டு வர நேரம் குட்வின்னு சொன்னார், நம்மளும் ஒரு புது பாட்டு செய்யலாம் மாதிரி இருக்குது வின்சன், என்ன செய்வோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்தளவுக்கு நம்ம இருக்கோமா குட்வின், நம்மளே இப்போ தான் நம்ம பாட்டை யாராச்சும் செக் பண்ணாங்கன்னா குறை எவ்வளோ வரும்னு தெரியாது, ஏன்னா எந்த ஒரு பின்னணியும் இல்லை, படித்து வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் முதல் பாடல். அதுக்கு நான் வரியெல்லாம் எழுதுறதுக்கு நமக்கு யாரை தேடுறது? அப்போ நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஒரு படைப்பை செஞ்சால் அது யார் சரி ஆசையாக ஒரு எக்ட் பண்ண இருக்காங்களா, பாட இருக்காங்களா, அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு சின்ன ஆக்களாக இருக்கட்டும், பெரிய ஆக்களாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. நமக்கு வந்து நம்ம வேதனைப்பட்டோம் ஒரு படைப்புக்கு, ஒரு ஸ்டேஜில் ஏறி பாட்டு படிக்க நமக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு, அந்த ஒரு கவலையை யார் படுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு நம்மளால் முடிஞ்சது அப்படின்ட்டு தான் முதல் அம்மா பாட்டுக்கு ஒரு சின்ன போய் பாட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த போய்க்கும் பாட்டு படிக்க வச்சு கேட்கலாம். வரியை வந்து ஏற்கனவே செய்யாதவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்க இயலாது அப்படின்னு யோசித்து குட்வின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்ட்டு அவர் முதல் ட்ரை பண்ணார். அதிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு எல்லா படைப்புக்குமே அவர் இருந்தால் தான் எனக்கு ஒரு அந்த வகையில் தான் இந்த படைப்பும். இது வந்து பாடலாக உருவாக்கலை. இந்த பயணம் அன்னையர் தினத்துக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக கதை எழுதுவோம் அப்படின்னு நம்ம 2 பேரும் உட்காந்து, அப்போ என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கதை எழுதினாலும் சரி, கதை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, பாட்டுக்காக ஓகன் கையில் இருக்கும், சும்மா தீ மியூசிக் மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டு இப்படி இருப்பேன். அப்போ அன்னையர் தினத்துக்கு ஒரு அட்வைஸ் கதை ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு நான் குட்வின்ட்டு சொன்னேன். அப்போ குட்வின் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்க்கா, அதாவது குட்வின், அம்மாவுக்கும் மகனுக்குள்ள பாசம் எப்போ தெரியும்னா, அம்மா இருக்கிற பொருளும் தெரியாது, செத்த பிறகும் தெரியாது. அம்மா உயிரோட வருவாங்களா செத்துருவாங்களா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பாருங்கள். அந்த டைம் தான் மகளுக்கோ அந்த எஃபெக்ட் ஒன்று தெரியும், வலி. அப்போ அதை வச்சு உருவாக்கும். ஒரு அப்பா இல்லாத பிள்ளையை அம்மா வளர்த்து பாசமாக வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து பெரிய ஆளாக்கி அந்த பொடியை வேலைக்கு போகிற நேரம் அம்மாவுக்கு சோமுள்ள வயசு போகிற மாதிரி இருக்கு. மகன் போயிட்டு தான் வேலை செய்யணும். அந்த நேரம் மகனை அனுப்புவோம். மகனாக போயிட்டு நம்ம அம்மாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டு போயிட்டு அம்மா வேலை செஞ்சு அம்மாவுக்காக முதல் சம்பளத்தில் ஒரு கிஃப்ட், வளவியோ தோடோ சாரியோ ஏதோ வாங்கிட்டு வர்ற நேரம் வீட்டுக்கு வர அம்மா இல்லை. தேடி பார்த்துட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க ஏன்னா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு வரதுக்கு போகிறான். அம்மா போகிற நேரம் அம்மாவை கண்டுறான் அடுத்த சைடு. ரொம்ப நாள் கண்டு அம்மாவை காங்கையும் எப்படியா இருந்தாலும் மகன் எந்த இடம் பொருள்னு பார்க்க மாட்டாங்களே. அப்போ அம்மானு கூப்பிட்றாரு. அம்மாவும் மகனை கண்ட ஆச்சரியத்தில் வர்ற மாதிரி எக்ஸிடென்ட் ஆகிட்டாங்க. அம்மா எக்ஸிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளுக்கு கொண்டு போகிற நேரம் எல்லாருக்கும் மனநிலையும் இருக்க ஒரு மனநிலை, உயிரோடு வருவாங்களா இறந்து வருவாங்களா, அது யார் விட்டு மனநிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு மகன் இருக்க வேதனையாக ஒரு படமாக எடுப்போம் அப்படின்ட்டு நான் ஓகனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ குட்வின் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ கதை எழுதுறீங்களா, அங்கே தான் நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேனே, சும்மா அதை வச்சு நம்ம செய்வோம் அப்படின்னு. இல்லை வின்சன், நீங்கள் இந்த நீ கதை சொல்கிறனுமே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதே பியானோவில் அடிங்க அப்படின்னா. அப்போ நான் அடிக்கிறேன், தார
தரராராராரா, ராராராரா, தரரா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 . அடிச்ச உடனே குட்வின் சிரிச்சுட்டு ஏடை கொடுக்குறாரு. இது இப்போ நீங்கள் பாட்டாக்க நீங்கள் இப்போ நீங்கள் இதை அடித்ததை படிங்களே அப்படின்னு. அப்போ நான் வரியை வாசித்துட்டு எனக்கு சிரிப்பு. அப்போ நான் படிக்கிறேன். பல கோடி விண்மீன்கள் நீதானம்மா, நீரில்லாமல் போனால் வெறும் இருள் தானம்மா, கோடி தெய்வங்கள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, சொந்தம் சொந்தமாய் வந்தாலும் நீர் தந்த அன்பு கிடைத்திடுமா அப்படின்னு பாடினோன்னு அவர் சிரிக்கிறாரு. எனக்கும் ஆச்சரியம். நான் போட்டது நான் கதைக்கான ஒரு அப்போ கொட்பின்னு சொல்லிட்டாரு, வின்சென்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், அதுக்கு பாட்டை செஞ்சு பாட்டுக்கு பேக்ரவுண்டாக போடுவோம் அப்படின்னோடனே அப்போ பிளான் பண்ணுது இந்த பாடல் ஒரு உருவாக்கம். அப்போ கதைச்சி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எனக்கு வந்து ஒரு கலையை வளர்க்குறவங்க வளர்த்து விடுறவங்க வந்து அந்த கலைக்கான தாய், எனக்கான தாய் நேத்ரா. அப்பயே நான் சொன்னேன் சார்கிட்ட, சார் இப்படி ஒரு அம்மா பாடல் ஒன்று ரெடி பண்ணுறோம், எங்களுக்காக அந்த சேனல்லையே வெளியிட எழுமா பாட்டு அப்படின்னோடனே, என்றைக்குமே நேத்ரா யாருக்கும் கை கொடுக்காது, இந்த கை விட்டுறாது, கை விட்டுறாது. அந்த வகையில் ஒரு பெரிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இடத்துல ஒரு சிறிய கலைஞன், ஒரு முதல் படி ஏறிய கலைஞனுக்கும் அந்த பாடலை ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஒரு கிழமையில் ரெடி பண்ண பாடல். கஷ்டப்பட்டு விசுவலுக்காக இருக்கட்டும் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை பாடினவர் ஒரு ஐயா. அவரோட பின்னணியிலையும் சின்ன வயசுலேருந்து பாட்டு படிக்க ஆசை, 58 வயசு பாட்டு படிக்க ஆசை. அவரோட மகள் அவங்க மகளுக்கு ஒரு சான்ஸ் கேட்டு பாட்டு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், நானும் பாட்டு படிப்பேனா அப்படின்னு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த பாட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு. அப்பாவும் பாட்டு படிப்பார் அப்படின்ட்டு அப்பாவோட வயசு ஒன்று அனுப்பேன். அப்போ நானும் கொட்பினும் சும்மா கேட்டுன்ட்டு, அவருக்கு இவ்வளோ காலம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இந்த பாட்டில் கொடுப்போம். நம்ம யோசித்த வந்து வெஸ்டர்ன் டைப் பாட், இந்த இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும், ஒரு சந்தோஷம், ஒரு கலைஞன் சந்தோஷம் தான் நம்மளுடைய வெற்றி. அந்த பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டு அவரை பாட வச்சு, ஃபீமேல் வாய்ஸுக்கு கவிதாஞ்சலி அப்படின்னு ஒரு தங்கையை பாட வச்சு இந்த பாட்டை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு கேள்வி, எத்தனை பதில்கள்! ஒரு மனிதன்ட ஆதங்கம், என்னோட எதிர்பார்ப்பு, நான் என்னோட படைப்பை போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடணும்னு அந்த ஆர்வம், எவ்வளோ விஷயத்த நீங்கள் இந்த ஒரு கேள்விக்கான பதிலில் நீங்கள் தேடி பிடிச்சிருப்பீங்க. நான் நிறைய கேள்வியாக கேட்க வேண்டிய அத்தனை கேள்விக்கான பதிலையும் வின்சென்ட் ஒரு கேள்வியில் சொன்னார். அதுக்கு காரணம் அந்தளவு அந்த படைப்பு மீது உள்ள ஆர்வம், அந்த படைப்பு எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதற்காக தான் நேத்ரா டிவி எப்போவுமே வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு அவங்கள்ட்ட திறமை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தொடர்ச்சியாக முயற்சி செய்து வரோம். அந்த முயற்சியில் வின்சென்ட் அந்த பாட்டை நாங்கள் முதல் முறையாக உங்களுக்கு ஒளிபரப்ப போகிறோம். இவங்க எங்கேயுமே அந்த பாட்டை வந்து இது வரைக்கும் காட்சிப்படுத்தலை, முதல் முறையாக நேத்ராவில் காட்சிப்படுத்த போகிறோம். அதில் நிறைய வள பற்றாக்குறையோட அவர் சொன்னது போல் ஒரு ரூம்குள்ளே எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எந்த ஒரு மேலதிகமான வளங்கள் இல்லாமல் தனக்கிட்ட இருக்க விஷயங்களை வச்சு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை தந்திருக்காங்க. அந்த படைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட்ஸினூடாக, நீங்கள் யூடியூப் நமது நேத்ரா இணையதளத்தினூடாக கூட நீங்கள் அந்த கமெண்ட்ஸை சொல்லலாம். அதே போல் அவர்களுடைய வலைத்தள பக்கங்களில் போய்ட்டு அவர்களுக்கான ஊக்கத்தை நீங்கள் வழங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக அந்த பாடல் வருது. பாடல் சில படைப்புகள் நம்ம மனதோடு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனதோடு பேசக்கூடிய ஒரு படைப்பு. அன்னையர் தினத்தை முன்னிட்டு இந்த படைப்பை வந்து வெளியிடணும் அப்படின்னும், அதுவும் நேற்றால் வெளியிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசையாக இருந்தது. குறிப்பாக இதில் நிறைய குறைகள் ஏதாவது இருக்கலாம், ஏன்னா இசைத்துறையை சார்ந்தவங்க அந்த குறைகள், அதை கூட நீங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு பக்குவமாக சொன்னீங்கன்னா தானே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த பாடலை பார்த்து உங்களுக்கு என்ன நேர்மையாக தோன்ற கருத்துக்களை முன்வைங்க, அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும். இதில் நிறைய விஷயம், இதுக்கான செலவு மிக குறைவாக இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த அளவு ஒத்துழைப்பு, ஒரு லயன் தொகுதின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அங்கே உள்ள மக்கள் இவங்க பாட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அமைதியாக இருப்பாங்களாம். அந்த அளவு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. இத்தனை பேருடைய உழைப்பு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத உணர்ந்து நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நமது நேயர்களுக்கும் இந்த பாடல் பிடிச்சிருக்கும். ஒரு அம்மாவை பற்றின அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாடலை நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எங்கே போட போகிறீங்க
இருக்கிறீங்க, அதை எப்படி பார்க்கலாம் நமது நேயர்கள்? இந்த பாடலை நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் தான் போடுவோம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு 6 மணிக்கு ஆசைகள் ஆயிரம் அந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு முதல் முறையாக நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குற நேரம் எனக்கு புல்லரிச்சிருச்சு. இதில் எக் பண்ணவங்க பார்த்து நடித்தவங்க வந்து எந்த ஒரு அனுபவமே இல்லை, அதுக்கு முன்னுக்கு நடித்தது கூட இல்லை. நம்ம நடிப்போம் இப்படி ஒரு இதுக்கு வாங்க அப்படின்னோடனே டாக்டர் கேரக்டராக இருக்கட்டும், நேஸ் கேரக்டராக இருக்கட்டும், இப்போ பேர் சொன்னால் லிஸ்ட் கூட போகும். அவங்களாம் வந்து அம்மா கேரக்டருக்கு உள்ளவங்க. அவங்களாம் வந்து தானாக முன் வந்து இப்போ ரோட்டில் வந்து எக்ஸிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறாங்க அவங்க சொந்த ஊரில். அப்படிங்கிற நேரம் எல்லாத்துக்கும் ஒரு கூச்சமாக இருக்கும். ஒரு வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க நடிக்கிறது வேறு, முதல் முறையாக நடிக்கிறவங்க வந்து இப்படி நடிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ டிவியில் பார்க்குற நேரம் எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணதுக்கும் தேங்க்யூ. நிச்சயமாக வின்சென்ட் சொன்னது போல் ஒரு படைப்பில் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வெளிப்படுத்தினவங்க தான் நிறைய பேர் இந்த பாட்டில் இருந்திருக்காங்க. ஒரு அற்புதமான பாடலை நேத்ராவின் ஊடாக உங்களுக்கு வழங்க கிடைச்சதில் எங்களுக்கு சந்தோஷம். இது வந்து ஆண் பாடிய பாடலை தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதில் பெண் குரல்லையும் இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பாடலை நாங்கள் உங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது போல் ஆசைகள் ஆயிரம் இல்லையா, ஆசைகள் ஆயிரம் யூடியூப் சேனலில் போயிட்டு நாளைக்கு 6 மணிக்கு இந்த பாடல் வெளியிட போகிறாங்க. அதை ஒரு ஷேர், ஒரு லைக், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிள்ளைகள் செய்திருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. இன்னும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நாங்கள் இந்தியா போனால் தான் நம்ம பிள்ளைகளை பாராட்டுவோம், கைத்தட்டுவோன்னு இல்லாமல் இங்கே இருக்கும் போதே முடிந்தளவு ஒத்துழைப்பு கொடுங்க. அது அவங்களுக்கு இந்தியாவுக்கு போய் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நெஞ்சங்கள் எப்போதுமே எங்களோட இருப்பீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த பாட்டை தொடர்பான விடயங்களை இந்த தொடர்ந்து நமது வின்சென்ட் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவர் சொல்லியிருந்தாரு, படைப்பாளிகள் சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்குள்ள ஒரு திறமை இருந்தால் அதற்கான வாய்ப்பை நேத்ரா எப்பயுமே வழங்க தயங்காது. நன்றி வின்சென்ட். உங்களுடைய படைப்பு சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்னும் மேலும் மேலும் நிறைய படைப்புகள் எங்களுக்காக நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நானும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா இந்த வாய்ப்பை தந்த நேத்ரா டிவிக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த படைப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, நேத்ராவுக்கு ஒரு பாட்டு நம்மளாக இயக்கணும் அப்படின்னு. அதுக்கும் ஒத்துழைப்பு வழங்கும் என்ற ஒரு 100% நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதுக்கு நாங்கள் தான் தேங்க்ஸ் பண்ணோம். எங்களுக்காக ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நன்றி சொல்லணும். நான் சொன்னது போல் ஆண் குரலில் உள்ள பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ பெண் குரலில் உள்ள பாடலோடு நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். தலைப்பு பகுதியாக இருக்கலாம், கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே போல் அனுசரணையாளர் பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த அளவில் நான் உங்களிடம் விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சஜா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.